வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் மோகன்லால் இவர் ஒரு மலையாள நடிகர். இங்க நம்ம தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன்ல எப்படியோ அதே மாதிரி தான் அங்க மலையாள சினிமாவிலையும் மம்முட்டியும் மோகன்லாலும். நம்ம தமிழ் சினிமா திரையில இவங்களை கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் தமிழ் சினிமாவிலையும் நிறைய படங்கள் ஹீரோ கதாபாத்திரத்திலையும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. ஆனா மோகன்லால் மூவி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆமாங்க, இவர் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரே ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் டைரக்ஷன் பண்ண அந்த படம் எந்த மாதிரியான படம்னா, அதாவது இந்த படத்தை எல்லா லாங்குவேஜ்லயுமே பார்க்குற மாதிரியான படத்தை தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன் பண்ண படத்தை பார்க்கலாம். இவர் மலையாள திரையில நடிக்கிறதுக்கு வந்தது 1978. அதுக்கப்புறமா ஒரு 200 படங்கள் மலையாளத்திலேயே நடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மணிரத்தினம் டைரக்ஷன் பண்ண இருவர் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துல மோகன்லாலுக்கு ஜோடியா ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாசர் டைரக்ஷன் பண்ண பாப்கார்ன் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த பாப்கார்ன் படம் அந்த அளவுக்கு போல. ஆனா இருவர் அப்படின்ற படம் இவர் தமிழ் சினிமாவில் முதலா நடிச்ச படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறுச்சு. அதுக்கப்புறமா கமல்ஹாசன் கூட சேர்ந்துன்னு உன்னை போல் ஒருவன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்துன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் என்ன படம் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, அந்த படம் தான் ஜில்லா அப்படின்ற படம். இந்த படத்துல இவர் வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா சூர்யா, ஆர்யா இவங்க கூட சேர்ந்துன்னு காப்பான் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. இந்த படமும் மக்களிடையே அதிகமான வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அப்புறமா இப்ப கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்துன்னு ஜெயிலர் அப்படின்ற படத்தில் நடிச்சாரு. இவர் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 6 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இப்ப இவர் டைரக்ஷன் பண்ண படம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் டைரக்ஷன் பண்ண படத்தை 3D எஃபெக்ட் போட்டு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் என்னன்னா பேரோஸ் அப்படின்ற படம். அவ்வளவுதாங்க. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.